அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உள்ளாட்சியில் நல்லாட்சியா, குடும்ப ஆட்சியின் கோரக்காட்சியா, எங்கும் எதிலும் ஊழல் என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், இது தொடர்பான விரிவான தகவல்கள். மதுரையில் திமுகவில் கவுன்சிலர்களாக இருந்தவர்கள் உட்பட பல்வேறு மண்டல குழு தலைவர்கள் நிலையில் இருந்தவர்களும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கின்றார். குற்றம் செய்தவர்களை காப்பாற்ற முயலக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் குற்றச்சாட்டில் சம்பந்தப்பட்ட, அதாவது மதுரையில் மாநகராட்சியில் நடந்த குற்றச்சாட்டுகளில் சம்பந்தப்பட்ட திமுகவின் மண்டல குழு தலைவர்களையேனும் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் திமுகவை சார்ந்த மண்டல குழு தலைவர்களை ராஜினாமா செய்ய உத்தரவிட்டிருக்கின்றார். மதுரை மாநகராட்சியில் மட்டுமல்ல, இந்த ஆட்சியில் கோயம்புத்தூர், திருநெல்வேலி உள்ளிட்ட மாநகராட்சிகளின் மேயர்களும் ஏற்கனவே ராஜினாமா செய்திருக்கின்றார்கள். விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்ததாக சர்க்காரியா கமிஷனாலே குறிப்பிடப்பட்ட திமுகவினர் வசம் இருக்கக்கூடிய மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் திமுகவின் மேயர்களாகவும் தலைவர்களாகவும் உள்ளவர்களை எதிர்த்து எதிர்க்கட்சியினர் பொதுமக்கள் கூறக்கூடிய குற்றச்சாட்டுகளோடு திமுகவின் கவுன்சிலர்களும் திமுகவின் கூட்டணி கட்சி கவுன்சிலர்களும் கூறக்கூடிய குற்றச்சாட்டுகளும் நடத்தக்கூடிய உள்ளிருப்பு போராட்டங்களும் அதிகமாக இருக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கின்றார். கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் தங்குதடையின்றி நடப்பதுதான் உள்ளாட்சி பதவிகள் குடும்ப உறுப்பினர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதற்கு காரணம் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர், உள்ளாட்சி மன்றங்கள் மக்கள் நலனுக்காக அமைக்கப்பட்டவை என்றாலும் இவை உடன்பிறப்புகளின் குடும்ப ஆதிக்கத்திற்காக உருவாக்கப்பட்டவையோ என்ற சந்தேகம் எழுகின்றது என்றும் குற்றம் சாட்டியிருக்கின்றார். முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு விஷயங்களை முதலமைச்சருக்கு மக்கள் உணர்த்த தயாராகிவிட்டார்கள் என்பதை நான் பிரச்சாரத்திற்கு செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் கூடக்கூடிய மக்கள் கூட்டம் எடுத்துரைக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர், 2026 அதிமுக ஆட்சி அமையும் பொழுது தவறு இழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உள்ளாட்சி மன்ற நிர்வாகங்களை சுட்டிக்காட்டி பதிவிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.